நேயர்களே, இன்றைக்கு நாம் மத்திய கிழக்கில் நடைபெறக்கூடிய அந்த போர் முனையினுடைய மாற்றங்கள் குறித்து நேற்று நம்ம பேசினோம். அந்த மாற்றத்தில் நேற்று சொன்னது, வீரர்கள் மிகப்பெரிய அளவில் ஐடிஎஃப்னுடைய மிலிட்ரி மேன் ரொம்ப ரிடிக்டன்ஸாக இருக்கிறாங்க. அவங்க களத்துக்கு வருவதற்கு தயக்கம் காட்டுவதையும் கூட நேற்று ஆதாரப்பூர்வமாக நாம் சொல்லியிருந்தோம். இந்த செய்திகளை பெரும்பான்மை நியூயார்க் டைம்ஸ் சொன்னதை தான் நான் கோட் பண்ணி ஒவ்வொன்றா சொல்லியிருந்தேன். ஏற்கனவே ஒய்நெட்ஸ் மற்றும் ஹர்ட்ஸ் நாளிதழ், இஸ்ரேல் டைம்ஸ், இப்படி எல்லா செய்திகளையும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அல் ஜசீராவுடைய தொலைக்காட்சியில் வருகிற செய்திகளையும் நாம் இங்கே கோடிட்டு காட்டுகிறோம். இன்றைக்கு கஸாவினுடைய இந்த போர் முனையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அபு உபைதா, அதாவது அல் கஸாமினுடைய செய்தி தொடர்பாளர், ஒட்டுமொத்த ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர், ஒரு மாஸ்க் மேன் அப்படின்னு கூட அவர் சொல்லலாம். அவர் யார், அவர் எங்கிருந்து பேசுகிறார் என்பது குறித்து நாம் இதுவரை அறிந்து கொள்ள முடியாத ஒரு ஃபேஸ். மிகச்சிறந்த ஆங்கிலமும் அரபும் பேசக்கூடிய ஒரு பலஸ்தீன இளைஞராகத்தான் அவர் இருக்க முடியும். அபு உபைதா ஒரு மிக முக்கியமாக அவர் பேசியிருந்தார். அவர் மிக சில்லிங் வார்னிங் டு நெதன்யாஹூ என்ற கருத்து வெளியாக இருக்கிறது. அபு உபைதா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர், உள்ளே நுழைந்தால் அவர்கள் ஒரு கேஸ்ட்ரோஃபிக், ஒரு மிகப்பெரிய பேரழிவை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்பத கருத்தை அபு உபைதா வைத்திருக்கிறார். அவருடைய விவகாரங்கள் மிகப்பெரிய சவால் இஸ்ரேல் இராணுவத்திற்கு இருப்பது மட்டுமில்லாமல் கடும் போர் மற்றும் புதிய ஆபரேஷன் குறித்தும் அபு உபைதா பேசியிருக்கிறார். இஸ்ரேல் இரத்தத்தில் தோய்ந்த மரணங்கோலங்களை அவர்கள் சந்திப்பார்கள். கொஃபின் என்று சொல்லக்கூடிய சவப்பெட்டிகள் அதிகரிக்கும். காசாவை பிடிக்க முயன்றால் மிக மிக பெரிய பிரளயமும் அழிவையும் சந்திக்க நேரிடும் என்று ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் திரு அபு உபைதா சில்லிங் வார்னிங் டு நெதன்யாஹூ என்ற தலைப்பில் ஏராளமான செய்திகள் நேற்று வெளியாகியிருக்கிறது. நேற்று முன்தினம் அவருடைய இந்த பேச்சில் காசாவை பிடிக்க முயன்ற, தொடர்ந்து அவர் சொல்கிறார் அபு உபைதா, காசாவை பிடிக்க முயன்ற அந்த திட்டம் அது அவர்களுக்கு ஒரு சாபமாக முடியும், சபிக்கப்பட்ட மண்டலமாக இந்த மண்டலம் மாறும் என்று கூட அவர் கூறியிருக்கிறார். நிச்சயமாக இரத்தத்தில் தோய்ந்த வீரர்களின் சடலங்களை அவர்கள் காண்பார்கள். அதிக யூத வீரர்கள் கைது செய்யப்படுவார்கள். எல்லாமே சொல்றார். அதிகமாக யூத வீரர்கள் கைது செய்யப்படுவார்கள். ஹமாஸ் அதிக சக்தி, அதே மாதிரி புதிய ஆற்றல், ஸ்பிரிட், பலத்தோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதையும் கூட ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் திரு அபு உபைதா அவர் சுட்டி காட்டியிருப்பதையும் கூட நாம் இந்த நிகழ்வுகளிலே பார்க்க முடிகிறது. இப்பொழுது நெதன்யாஹூ பிணை கைதிகளை திருப்பி கொண்டு வருவதாகத்தான் மக்களிடத்திலே அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அதே சமயம் இந்த முயற்சியில் ஐடிஎஃப் பெரும் அழிவை சந்திப்பதையும் நாம் இப்பொழுது அபு உபைதா உடைய எச்சரிக்கை என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. அவருடைய அந்த அபு உபைதாவுடைய அந்த பேச்சில் த வார் கிரிமினல்ஸ் யாரை சொல்றாரு? பிரைம் மினிஸ்டர் நெதன்யாஹூவை பார்த்த அபு உபைதா, வார் கிரிமினல், ஹிஸ் Nazi minister decide to cut the number of living enemy prisoner in half and to make most of the bodies of their dead prisoner disappear forever என்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது நெதன்யாஹூ மற்றும் அவருடைய அந்த மினிஸ்டர்ஸ்களுடைய நாஜி அந்த தன்மையின் மூலமாக
அவர்கள் கைதிகளின் எண்ணிக்கை குறைவாக முடியும். குறைந்த இறந்து போன உடல்களை கூட அவர்கள் பாரவர் எந்த நிலையிலும் பார்க்க முடியாத ஒரு மாபெரும் நிலை அங்கே உருவாகும் என்பதை அவர் எச்சரித்திருக்கிறார். அதற்கு பிறகு நெத்தனியாகு இதற்கெல்லாம் முழு பொறுப்பு, ஹீஸ் ஓன் த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதற்காக முழு பொறுப்பை இஸ்ரேல் மக்களுக்காகவும் இஸ்ரேல் தேசத்திற்காகவும் ஏற்க வேண்டும் என்றும், நாங்கள் முடிந்தவரை, எங்களை பொறுத்தவரை முஜாஹிதீன்களை முடிந்தவரை பாதுகாப்போம். அதே நேரம் எங்கள் வீரர்கள் காம்பேட்டில், ஜோனில் அல்லது பேட்டில் இருக்கும்போது நாங்கள் சந்திக்கிற அந்த விவகாரத்தில் நாங்கள் எங்களால் முடியும், முடிந்த அளவிற்கு செய்வோம். அதற்கு பிறகு எங்கள் முஜாஹிதீன்கள் போரில் ஈடுபடுகின்ற போது பிணை கைதிகளுடைய உயிர்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் தர முடியாது என்ற கருத்தையும் அவர் வைத்திருக்கிறார். அதே நேரம் இறந்து போன சிறை கைதிகளின் நிலைகள் குறித்து அபு உபைதா பேசுகின்ற போது ஒரு கருத்தை அவர் வைத்திருக்கிறார். இறந்து போன அந்த கைதிகளுடைய நிலைகளை குறித்து பார்க்கிற போது, அதே நேரம் இறந்து போன சிறை கைதிகள் யார் என்றாலும் அவர்களுடைய படம், அவர்களுடைய போட்டோக்கள், அவர்களுடைய வயது, இனி எல்லாம் சர்வதேச நாடுகளுக்கு, அதாவது உலகத்திற்கு வழங்கப்படும் என்ற கடுமையான மிரட்டல் தொய்தலான ஒரு கருத்தை நெத்தனியாகு வைத்திருக்கிறார். நெத்தனியாகுவுக்கு அபு உபைதா எச்சரித்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஹமாஸ் ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை அல் ஜெய்தூன் பகுதியிலும் ஜபாலியா பகுதியிலும் நடத்தியது. போரில் இஸ்ரேல் வீரர்கள் பலர் கைது செய்யப்பட்டதாகவும் கூட தகவல்கள் வருகிறது. இந்த ஆம்பூஸ் தாக்குதலில் 1 மணி நேரத்திற்கு பின்பு, இந்த தாக்குதல் நடப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு பின்புதான் அபு உபைதா பேசியிருக்கிறார். தாக்குதல் நடப்பதற்கு இந்த ஆம்பூஸ் தாக்குதல் நடந்து, ஆம்பூஸ் தாக்குதலில் பெரிய இழப்பை சந்தித்த பின்பு 1 மணி நேரத்திற்கு பின்புதான் மேற்கண்ட அபு உபைதாவுடைய கடுமையான எச்சரிக்கை வெளியேறியதாகவும் சர்வதேச நாளிதழ்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இதற்கிடையில் காசாவுடைய போரில் கான் யூனிஸ் இஸ்ரேல் அந்த கடுமையான போர் நடக்கிறது. ஜெய்தூன் பகுதிகளில் கான் யூனிஸை இத்தனை மாதங்களாக, இத்தனை ஆண்டுகளாக அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை. இங்கே மிக கடுமையான போர் நடந்து வருவதாகவும் நாம் அவதானிக்க முடிகின்றது. இந்த போரில் அவர்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால் கிடியன் சாரட் பி. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய கிடியன் சாரட்டின் மூலமாகத்தான் இத்தனை பெரிய இழப்புகளை சந்தித்து வந்திருக்கிற நேரத்தில் கிடியன் சாரட் பி என்ற அடிப்படையில் இந்த தாக்குதலை அவர்கள் மீண்டும் எடுத்திருக்கிறார்கள். பல இஸ்ரேல் வீரர்கள் இங்கே மிக முக்கியமாக கடத்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. 4 பேருக்கு மேல் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இவ்வளவு வீரர்கள் கடத்தப்பட்டார்கள் என்ற செய்தியை மிக விரைவில் ஹமாஸ் அறிவிக்கலாம் என்று நாம் நம்புவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏனென்று கேட்டால், இராணுவ வீரர்கள் அவர்கள் கையிலே கிடைத்தால் அது ஒரு பெரிய முதலீடு போர்க்களத்திற்கு. இப்பொழுது பிணை கைதிகளை வைத்து அவர்கள் வேட்டையாடி கொண்டு வருகிறார்கள். அதுவே சமாளிக்க முடியவில்லை. அதுவே அவர்களால் மறுபடி திருப்பி எடுக்க முடியவில்லை. இதையும் கூட மக்கள் இன்றைக்கு போர் நிறுத்தத்திற்கு ஒரு காரணமாக வைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில், இராணுவ வீரர்கள் ஒரு 50 பேரை, 60 பேரை, 100 பேரை கடத்தி இருக்கலாம் இதுவரை என்று செய்திகள் வந்திருக்கிறது. நேற்று கூட நாம் சொன்னோம், பல இராணுவ வீரர்களை காணவில்லை என்ற செய்திகள் வந்திருக்கிறது. நேற்றைக்கு சர்வதேச நாளிதழ்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறது. சர்வதேச மீடியா, டெலிவிஷன் மீடியா கூட, காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் அந்த செய்தியை உலகத்திற்கு சொல்லி கொண்டிருக்கிறது. ஆக இந்த இடத்தில் 4 வீரர்கள் கொல்லப்பட்டார்களா, கான் யூனிஸில் கடத்தப்பட்டார்களா, ஏராளமானவர்கள் கொத்தாக மடிந்ததாகவும், பலர் கால் கை முறிவு ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் தோய்ந்து கிடந்த நிலையில் அவர்களை காப்பாற்றுவதற்கு வந்த ஏராளமான சாப்பர்கள், அதாவது
ஹெலிகாப்டர்கள் திருப்பி தாக்கப்பட்டிருப்பதாகவும் கூட, ஹெலிகாப்டர்களும் கூட ரெஸ்கியூ ஆபரேஷன், அவர்களை இந்த அபாயகரமான ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அந்த வீரர்களை அவர்கள் கொண்டு சென்று மருத்துவமனையிலே அவர்களை அனுமதிப்பதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கும் போது இந்த சாப்பர்களும் கூட இந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே அவர்களுக்கு அமைந்திருக்கிறது, திருப்பி தாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள். சிலர் பாதுகாப்பாக இறங்கி அவர்களை காப்பாற்றியிருப்பதாகவும் ஒரு ரணகலமான நிகழ்வை அங்கே நாம் சந்தித்திருக்கிறோம். 20 உயிருள்ள கைதிகளை நெத்தன்யாகு இங்கே காப்பாற்ற வேண்டுமென்றால் இது மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று 2 தரப்பிலுமே, குறிப்பாக மக்களின் தரப்பில் ஏராளமான ப்ரொசஷன் அஜிடேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட். இது மட்டும் இல்லாமல் பல ஹமாஸ் வீரர்கள் நிறைய பேர் சிக்கியிருக்கிறார்கள். ஹமாஸ் இன்னும் அறிக்கைகளை விடவில்லை. ஹமாஸினுடைய எச்சரிக்கை 2 விதங்களை குறித்து சொல்கிறது. ஒன்று மரணம், மற்றொன்று கைது. இந்த 2 சோர்ஸாக இருக்குது அப்படின்ட்டு ஹமாஸ் சொல்கிறாங்க. யாருக்கு? இஸ்ரேல் படையினருக்கு 2 வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்ட்டு நேற்று அவங்க ஸ்டேட்மெண்ட்டை கிளியராக சொல்கிறாங்க. இஸ்ரேல் கிடியன் சாரட் பி என்கின்ற மூலன் மூலமாக ஏற்கனவே நடந்த ஆபரேஷன் டு பி கண்டினியூ, எங்கள் நாட்டை, எங்கள் சிட்டியை ஆக்கிரமிப்பதற்கு நீங்கள் மறுபடி உள்ளே வந்தால், ஜெய்தூனில், கேன்யூனுஸில் நடந்து கொண்டிருக்கிறது. 4 வீரர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் செய்தி வருகிறது. ஏராளமான வீரர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட செய்தி சொல்லி கொண்டிருக்கிறோம். சாப்பர்களும் கூட திரும்பி இருக்கிறது. இருந்தாலும் பலரை அள்ளி சென்றிருக்கிறார்கள் என்றால் பலர் உடல்கள் இறந்ததும் அது ஒரு மோர் கேஷுவாலிட்டிஸாக இருக்கும். இறந்ததும் குற்றுயிரும் குலையுருமாக அல்லது ஊனமுற்ற நிலையிலும் அள்ளி சென்றிருக்கிறார்கள். அதற்கான விவரங்கள் இன்றும் நமக்கு கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் ஹமாஸினுடைய இந்த கடுமையான அறிக்கையிலே சொல்கிறார்கள் 2 சான்ஸ் தான் இருக்குங்க. என்ன சான்ஸ்னால், ஒன்று அவர்கள் உயிர் போய்விடும், இல்லைவென்றால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். இந்த 2 சான்ஸ் தான் இந்த இனி நடக்கக்கூடிய போரில் இருக்கிறது என்பதை அவர் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது இந்த கைது என்ற வார்த்தை தற்போது ஒரு அரசியல் தனமாக மிரட்டல் நிலையிலே அவர்களுக்கு மிகப்பெரிய சகாயத்தை போருக்கு பின்னோ அல்லது போர் நடந்து கொண்டிருக்கும் போதோ ஏற்படுத்தும் என்பதுதான் இது நடக்கிறது. இந்த கென்னிபால்ஸ் என்று சொல்லக்கூடிய சக வீரர்களை சுட்டு கொள்ளக்கூடிய ஆபரேஷனை அவர்கள் எடுத்திருப்பதாகவும் இஸ்ரேல் இராணுவம் காப்பதற்கு இயலாத வீரர்களை இந்த கென்னிபாலிசம் மூலமாக தனது சொந்த வீரர்களை இஸ்ரேல் கொலை செய்துவிடும். அவர்கள் எதிரிகளுடைய கையிலே கிடைத்தால் துவம்சம் செய்யப்பட்டு விடக்கூடாது, எதிரிகளுடைய கையிலே கிடைத்தால் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதை மனதில் கொண்டு இந்த கென்னிபாலிசம் மூலமாக அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகளை தலைமை உத்தரவு மட்டுமில்லை, தற்போதும் அது நடந்து வருவதாகவும் கூட செய்தியில் வருகிறது. அதை மீறித்தான் பலர் கடத்தப்பட்டிருக்கலாம், 4 பேர் காணவில்லை, இஸ்ரேல் அதை மறுத்திருக்கிறது என்ற செய்தியும் நமக்கு சொல்ல முடியும். ஜெய்தூனாவில் ஐடிஎஃப் வீரர்கள், படைப்பிரிவுகள் இந்த ஆம்பூஸ் தாக்குதலை நாம் உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த கென்னிபால்ஸின் மூலமாக அவர்கள் எதுவும் செய்ய முடியவில்லை. அடுத்த செய்தியை பார்க்குறோம். அது அப்படியே நான் உங்களுக்கு தமிழில் தரேன். அல் ஜசீரா நேற்று வழங்கிய செய்தியினுடைய தமிழாக்கம் இதோ. அங்கே முகமாக சொல்வது, ஜெய்தூனாவில் ஐடிஎஃப் வீரர்கள் அல் கசாம் படை பிரிவுகள் ஆம்பூஸ் தாக்குதலை நடத்தினார்கள். அதாவது ஆம்பூஸ் என்பது பதுங்கு குழிகளிலிருந்து, எதிர்பாராத இடங்களிலிருந்து ஏராளமான வீரர்கள் வெளியே வந்து பல முனைகளும் மல்டி டைரக்ஷனில் சுற்றி வளைத்து என்ற தகவலை அல் ஜசீரா தெரிவிக்கின்றது. உயிருடன் பலரை பிடிக்க முயற்சி என்ற செய்தி வந்திருக்கிறது. சாப்பர்கள் பிணங்களை அள்ளி சென்றதையும் அல் ஜசீரா உறுதி செய்கின்றது. எத்தனை ஹெலிகாப்டர்கள் வந்ததென்றால் 6 ஹெலிகாப்டர்களின் வந்ததாகவும், இந்த கனிபாலிசம் என்று சொல்லக்கூடிய இந்த மேற்கொண்டதையும் 6 சாப்பர்களின் மீது எதிர்முனை தாக்குதலை ஹமாஸ் படைப்பிரிவான அல் கசாம் நடத்தியதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையிலே துருக்கி முழுமையான அவர்களோடு ஒரு வியாபார தொடர்புகள், வான் பாதுகாப்பிலே வானில் பறந்து போகக்கூடிய அந்த விமான தடங்கள் அனைத்தும் தடை செய்திருக்கிறார்கள். யூரோப்பிய யூனியனில் சில நாடுகள்
இவர்களுக்கு ஆயுதத்தை சப்ளை செய்யவே கூடாது என்று சொல்கிறார்கள். இன்னும் சில நாடுகள் ஆயுதம் கொடுப்பது தங்களது பொருளாதாரத்திற்கு தடைகளை ஏற்படுத்தலாமோ என்ற மாதிரி கொஞ்சம் தயக்கம். ஆகவே உலகம் முழுவதும் தற்போது இந்த விவகாரம் வந்து ஒரு மௌன நிலையை தாங்கியிருக்கிறது. அதை தாண்டி மூன்றாவதாக பார்க்க போகிறது, ஒரு 10,000 பலஸ்தீனர்களுக்கு ட்ரைனிங் நடப்பதாக எகிப்திலிருந்து செய்தி வருகிறது. அவர்கள் ஹமாஸ் அல்ல, இந்த போர் முனைக்கு பின்பு நியமனம் செய்வதற்காக ஒரு 10,000 வீரர்களுக்கு எகிப்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ட்ரைனிங்கு அது கொடுக்கப்பட்ட இராணுவத்தால் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு 40,000 வீரர்களை ரஃபாவினுடைய பகுதியில், சினாய் பகுதியிலே கொண்டு நிறுத்தியதை நாம் சொல்லியிருக்கிறோம். ஆக தற்போது அபு உபைதாவுடைய பேச்சு வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. சாப்பர்களால் காப்பாற்ற முடியாத செய்திகளையும் அல் ஜசீரா சொல்லி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய 2 இலக்கு தான். ஒன்று, அவர்கள் மரணிக்க வேண்டும், இல்லைனாலும் கைது செய்யப்பட வேண்டும். இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது. ஹமாஸினுடைய அல் கசம் பிரிவினுடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது. அபு உபைதாவுடைய அந்த எச்சரிக்கை, அதிக பிணங்கள், இதெல்லாம் வந்து இன்றைக்கு முக்கிய செய்தியாக நாம் சொல்லியிருக்கிறோம். மீண்டும் நாளை பல புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.